Hey guys, welcome back to the channel. So இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தான் வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். ஸோ நிறைய பேருக்கு அதில் எடிட் பண்ண ஆசை இருக்கும். ஸோ எடிட் பண்ண ஆசை இருக்கும், ஆனால் லேப்டாப்லாம் இருக்காது. ஸோ மொபைல்லே பண்ண முடியும். ஸோ சூப்பராக இருக்காது. நான் செக் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஃபோட்டோஷாப்பில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு இதில் வந்து இருக்குது. மொபைல் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சூப்பராக பண்ணலாம். அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுவீங்களோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி எடிட் பண்ண நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மொபைல்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் நீங்கள் ஏற்றவே தேவையில்ல. இது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல்னாலும் சரி, நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப் ஏற்ற தேவையில்ல. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்லேயே பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் வந்து போய்க்கோங்க, மொபைலோட ப்ரௌசரில் போய்க்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மொபைல்லேயே பண்ணலாம், நீங்கள் வந்து லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. ஒரு வெப்சைட்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் நீங்கள் பண்ணவே தேவையில்ல, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தா க்ரோம்குள்ள நான் வந்து வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு சர்ச் பண்ண போய் நான் சொல்கிறது அப்படியே போடுங்க. நான் கூட வந்து சைனில் போடுறேன். ஃபோட்டோபி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஃபோட்டோபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா போட்டு சர்ச்சை கொடுத்துட்டுருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ரிசல்ட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வரும். photopy.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல் பற்றி நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு எடிட் பண்ண கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நான் வந்து ரொட்டேட் பண்ணேன். ஸோ இப்போ மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் அப்படியே எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஸோ அது எல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பராக பக்காவாக பண்ணிக்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது அப்படி தான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப எடிட் பண்ணலாம் சொல்லலை, ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர், பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸ், டெமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நியூ ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நேம் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வேண்டாம் நீங்கள் என்டர் போட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித், அது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வேணுமா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. பிக்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஹைட், டிபிஐ, ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, டிரான்ஸ்பரண்ட்டு, கஸ்டம் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். நான் வந்து ஒயிட்லேயே நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, ஃபோட்டோ, ஸ்க்ரீன், மொபைல், ஆட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த சோஷியலில் போய் நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட சைஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸ் வச்சுக்க முடியும். இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ சைஸ் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ சைஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக், ஸோ எல்லாமே இருக்கும். இதில் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்ப்ளேட்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபைல், இந்த ஃபைலை பார்த்தா நீங்கள் வந்து புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால சரி, இந்த நியூ கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, ஸோ பிரிண்ட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடியோ நீங்கள் வந்து போய்க்க முடியும். ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் பேக்வர்ட் நீங்கள் வந்து போய்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி, ஸோ இதெல்லாம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ், இதை பார்த்தீங்கன்னா ஆட்டோ டோன், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லேயர், செலக்ட், ஃபில்டர், ஸோ ஃபில்டர் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ, விண்டோ, ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட் நீங்கள் வந்து உபயோகிக்க முடியும். விண்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், இந்த மோரில் பார்த்தா நீங்கள் வந்து லாங்குவேஜ் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, ஸோ தமிழ் எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். இங்கிலீஷ் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம இன்னொரு லேயரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ பார்த்தா நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயரை பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி, எஸ்பிஜி, ஜிஃப், பிடிஎஃப், ஸோ வந்து நிறைய மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி நான் ஜேபிஜி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த குவாலிட்டியை பார்த்தா நீங்கள் வந்து வேறு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ ஃபுல் குவாலிட்டியில் வச்சுட்டு ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வித்து, ஹைட்டு, ஸோ எல்லாம் நீங்கள் வந்து வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அட்டாச் மெட்டா டேட்டா ஸோ வந்து நிறையா இருக்குது. அப்புறம் வந்து சேவ்னு தான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ கீழே டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கேலரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மொபைலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், லேப்டாப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இன்ஸ்டாலுமே இல்லாமல் நீங்கள் வந்து வெப்சைட்டில் யூஸ் பண்ணி மொபைல் அப்படி தான் இன்ஸ்டால் எதுவும் பண்ண தேவையே இல்லை.
வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளானது தான். அப்படியே ஃபோட்டோஷாப்பில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வேறு லெவலில் பார்த்தா எடிட் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.